ஆர்விஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கோலாகலமாக நடைபெற்ற ஓணம் கொண்டாட்டம். கோவை சூலூரில் உள்ள ஆர்விஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கேரள மக்களின் பாரம்பரிய திருவிழாவான ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கோலாகலமான கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆர்விஎஸ் நிர்வாகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். ஓணம் பண்டிகையின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சார சிறப்புகளை வெளிப்படுத்தும் வகையில் மாணவர்கள் பாரம்பரிய உடைகள் அணிந்து பங்கேற்றனர். கல்லூரி வளாகத்தில் வண்ணமயமான மலர்களால் அழகிய அத்தப்பூ கோலம் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பாரம்பரிய நடனங்கள் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் ஓணம் கொண்டாட்டத்திற்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கும் வகையில் மெகா செண்டமேளம் மற்றும் காவடி ஆட்டம் நடைபெற்றது. இதனால் கல்லூரி வளாகமே விழா கோலம் பூண்டது. ஓணம் கொண்டாட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சமாக 25 வகையான உணவு பதார்த்தங்களுடன் சிறப்பு ஓணம் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. வாழை இலையில் பரிமாறப்பட்ட பாரம்பரிய உணவு வகைகளை மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒன்றிணைந்து ருசித்து மகிழ்ந்தனர். பல்வேறு மாநிலங்கள் மற்றும் கலாச்சாரங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஒன்றிணைந்து ஓணம் பண்டிகையை கொண்டாடியது ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்தது. இதனைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் ஆர்விஎஸ் குழும நிறுவனங்களின் ஊடக மற்றும் தகவல் தொடர்பு இயக்குனர் சமன்யு சதீஷ், ஆர்விஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ரவீந்திரநாத் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓணம் கொண்டாட்டத்தின் சிறப்புகள் குறித்து தெரிவித்தனர். அத்தப்பூ கோலம், கலை நிகழ்ச்சிகள், மெகா செண்டமேளம், காவடி ஆட்டம், 25 வகையான உணவு விருந்து என ஆர்விஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஓணம் கொண்டாட்டம் மாணவர்களின் உற்சாகத்துடன் சிறப்பாக நிறைவடைந்தது.